ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்பிரிங் வேல எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்பிரிங் வே அப்படிங்கிறது என்ன, அது என்ன மாதிரி கம்பெனி, அது எங்கே இருக்குது, அதோட பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, இதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஜஸ்ட் வெறும் ஒரு 150 ரூபாயில் கண்டிப்பாக நம்மளால் 30,000 வரையும் மாத வருமானம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை டெய்லி இன்கம், ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், ஸ்பான்சர் இன்கம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ஸ்பிரிங் வேவை பற்றி. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரெஜிஸ்டர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக கொல்லம் போயிட்டு நீங்கள் இந்த ஆஃபீஸை பார்க்குறதுனாலுமே பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான், 2015 சூப்பராக ரன் ஆகிட்டு. ஓகே, இப்போ வாங்க கம்பெனியில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்பிரிங் வே கம்பெனிக்காகவே தனியாக ஒரு தமிழ்நாடு குரூப் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் டெய்லி கொடுக்குற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அது மூலியமாகவும் நம்ம ஆன் பண்ணலாம். இதில் மினிமம் விட்ராவலே 300 ரூபா தான். ஸோ இந்த கம்பெனி வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. போன வீடியோவை பார்க்கலைன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் ரெஃபரல் கோட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இங்கே வந்து ஸ்பான்சர் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இதில் நாம தான் என்டர் பண்ணணும். மேலே என்ன ரெஃபரல் ஐடி கொடுத்துருக்கோ அதை பார்த்து கீழே வந்து ஸ்பான்சர் ஐடியில் கொடுங்க. அதாவது உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபரல் எடுக்க முடியல, நான் வந்து உங்களுக்கு ரெஃபரல் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்பான்சர் ஐடியில் என்னோட ரெஃபரல் கோடை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க, உங்களுடைய பின்கோட் கொடுத்துக்குங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணவே வேணாம். உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அகெயின் அதே பாஸ்வேர்டு கீழே கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் உடனே இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. இதில் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ரெஃபரல் ஐடி கொடுப்பாங்க. இதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. இந்த இடத்துல ரெஃபரல் ஐடின்னு கொடுத்துருக்கிறதா உங்களுடைய யூசர் ஐடி. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க அந்த டேட்டையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ரெஃபரல் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி லாகின் பாஸ்வேர்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நான் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். உங்கள் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்தோன்னா உங்கள் ஐடி வந்து இன்ஆக்டிவில் இருக்குது, ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா இன்ஆக்டிவ்னு இருக்கும். உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணினா மட்டும்தான் ஆக்டிவேட்னு காட்டும். உங்களை யார் ஜாயின் பண்ணி விடுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து 150 வந்து பே பண்ணணும். 150 ரூபா தான். ஜஸ்ட் ஒரு 150 ரூபாவில் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 லெவல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 3 மேட்ரிக்கில் கொண்டு போனால் மட்டும்தான் இதில் வந்து நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் ஜாயின் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த 3 பேருக்கு கீழே ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் ஒரு 3 பேரா அப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு வர. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ஐடி வந்து உங்களை யார் ஜாயின் பண்ணிடுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு ஆக்டிவேட்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் வாட்ஸ்அப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது வந்து கம்பெனியோட வாட்ஸ்அப் குரூப். பட் ஆனால் இதில் வந்து ஜாயின் பண்ண இப்போ முடியாது. எல்லாமே கேரளா குரூப் தான் இருக்கும். எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணவும் முடியாது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ண உடனே யார் உங்களை ஜாயின் பண்ணி விடுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு 2 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒன்று தமிழ்நாடு வாட்ஸ்அப் குரூப், இன்னொன்று வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோடு பண்ணுறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த 2 வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே உங்களுக்கு யார் ஜாயின் பண்ணி விடுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸுமே நம்ம இங்கே தான் ஆட் பண்ணணும். அதை கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மை இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் போயிருக்காங்க, அவங்க வந்து 3 மேட்ரிக்கில் ரெஃபர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரியும். இப்போ எனக்கு கீழே பாருங்கள் 3 பேர் தான் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து தெரியாமல் குரூப்பில் லிங்க் கொடுத்ததுனால டக்கு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, தப்பு. சரி, ஓகேங்களா? நீங்கள் வந்து 3 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண வைக்கக்கூடாது. இந்த 3 பேரையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 3 பேர் நம்மளுக்கு ஆக்டிவ்னு காட்டுறது. அந்த ஆக்டிவ் பக்கத்தில் வியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எத்தனை பேரை ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இவங்க
இப்போ என்னோட செகண்ட் லெவலில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே 3 பேரை ரெஃபரல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த வியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு கீழே எத்தனை லெவல் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மை இன்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லி இன்கம், லெவல் இன்கம், மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து தெரியணும். இந்த 3மே வந்து கரெக்டாக தெரியணும். இந்த தேதிக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய டெய்லி இன்கம், லெவல் இன்கம், மந்த்லி இன்கம் நம்ம இங்கேயே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டெய்லி இன்கம் கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்கள் எனக்கு டெய்லி எவ்வளோ இன்கம், அதாவது நாம் இதில் வந்து ரெஃபரே எடுக்காமலே இன்கம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 150 ரூபாயில் ரெஃபரே எடுக்காமல் இன்கம் எடுக்கலாம். அந்த இன்கம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து லெவல் இன்கம். இப்போ நான் என்னோட லெவல் இன்கம் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுடைய லெவல் இன்கம் எவ்வளோ போயிருக்கு. நம்மளுடைய டைரக்ட் லெவலுக்கு நம்மளுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு எத்தனை பேர் லெவலில் போயிருந்தாலுமே நம்மளுக்கு 20 ரூபாங்கிறது அன்லிமிட்டடாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி இன்கம். இந்த மந்த்லி இன்கம் வந்து நம்ம இப்போதைக்கு விட்ராவல் எடுக்க முடியாது. இந்த இடத்துல 30,000 வந்தால் மட்டும்தான் மந்த்லி ஒன் டைம் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் வேலட். இந்த இடத்துல உங்களுக்கு 0 தான் இருக்கும். நான் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய டவுன்லைனுக்காக இந்த இடத்துல நான் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கீழே வர டீமை நீங்களே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண தெரியாட்டி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க மை ரேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு ட்ரைனர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுப்பாங்க. செகண்ட் லெவல்ல உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கை கொடுப்பாங்க. தேர்ட் லெவல்ல உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங். 4th லெவலில் உங்களுக்கு ஜேர்னல் மேனேஜர் அப்படிங்கிற 4 போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுதான் 4 லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனர் அப்படிங்கிற போஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே 3 மெம்பர்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய செகண்ட் லெவலில் நீங்கள் 9 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் மேனேஜர் போஸ்டிங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய 3வது லெவலில் 27 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். 4வதாக இது நம்ம வாங்கிட்டோம்னா மந்த்லி சேலரிக்கும் எலிஜிபிள் ஆயிடுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட 81 நம்பரை நம்ம வந்து நம்மளுடைய 4th லெவல்ல ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மை ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் இருக்கும். இது நம்ம எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் நான் சொல்லித்தரேன். மோஸ்ட்லி இது எல்லாம் கார்டன் தானே, அப்படியே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் அங்கேருந்து வர டிலே ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ இது எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்போ ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அடுத்தது நீங்கள் வந்து உங்களுடைய ரெஃபர் லிங்க்கை நான் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பேன். நம்மளுடைய டவுன்லைன் எல்லாருக்குமே நான் வந்து ரெஃபரல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெஃபர் லிங்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு கீழே நான் வந்து ரெஃபரல் எடுக்க முடியும். அதுக்கு கீழே பாருங்கள் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து ரெஃபர் லிங்க் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்த நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து காப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட ஐடியை நீங்கள் போட்டோட நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன். இல்லாட்டி உங்களுடைய அட்மின் யாராவது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே 3 ரெஃபரில் எடுத்துட்டீங்க. அவங்கள எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எங்கள் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்பெனிக்கு பே பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குறது மேலே வந்து நம்மளுக்கு வந்து அப்கிரேட் வித்தின் 28 டேஸ் அப்படின்னு சொல்லி போகுதுல, இது என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஜாயின் பண்ணல எல்லாருக்குமே இது வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. இதனால நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த கம்பெனி கேரளாவில் இருக்குது. இந்த ஆஃபீஸை வேணால் நேரில் போயிட்டு யார் வேணால் விசிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிங் வீக்காக தமிழ்நாடு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேமெண்ட்டுமே சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு விட்ராவல் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டெய்லி இன்கம் லெவல் எல்லாத்தையுமே 300 ரூபா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே நீங்கள் 3 பேரை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனர் அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைடு கூட அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்லைடை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கீழே 3 ரெஃபரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்லைடு வந்து வாங்கி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.